என்னப்பா சீமான் அண்ணன் சீமான் இருக்காருல்ல, என்னையா பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க. அது டக்குன்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு கண்ணுல தண்ணி உண்மையிலேயே வந்துச்சுங்க. அந்த ஃபீல் வந்து உங்களுக்கும் வரும். அந்த வார்த்தையை வந்து நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு அது பார்த்தோன்னே தோணுச்சு. அது என்ன வார்த்தைன்னு சொல்றேன். கூடவே அவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு. வீரன்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா விளக்கி இருக்காரு. அதை பத்தியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காருல்ல, என்னங்க தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு டிடிவி தினகரன். ஏன் இப்படி சொன்னாரு அப்படிங்கிறது தெரியல. அதை நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்காத மக்களுக்கு உண்மையிலுமே ஓ அப்ப இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அதை தாண்டி கோவையில் நடந்த இப்ப ரீசெண்டா வந்து பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்கல்ல, அந்த கேங் ரேப், அந்த விஷயம், பெண்ணை கற்பழித்தான் அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஆண் நண்பரையும் வந்து அடிச்சாங்களே அந்த விஷயத்தை பத்தி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. நாம எங்கேயா இருக்கிறோம், பின்னோக்கி செல்றமேயா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கிறது இந்த வீடியோ உள்ள பார்ப்போம். மறக்காம நீங்க முறையா அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கடைசியில் லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். அப்புறம் நேத்துல இருந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஹைப் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், பட்டன் ஹைப்புன்னு அந்த ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ நல்லா இருக்குதுப்பா, வளர்ந்துட்டு போகட்டும் புல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் அழுத்தினீங்கன்னு வைங்களேன், நம்ம வீடியோவுக்கும் எங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும், எங்க டீமுக்கும் ஒரு 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 உந்துதலா இருக்கும். அடுத்த வீடியோ சொல்லும்போது உந்துதலா அப்படியே ஜாலியா செய்வாங்க. ஸோ மறந்துடாதீங்க ஹைப் கொடுக்கறதுக்கு. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மொதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொன்னது வேணாம், நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுக்கே போயிடுவோம். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திடீர்னு புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்ன சொல்லிட்டாருன்னா, நீ ஒரு காலத்துல இங்க பாரு இத்தனை கனிமவள கொள்ளை, அந்த பக்கம் வந்து இந்தி திணிப்பு, இந்த பக்கம் வந்து கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், அப்புறம் பெரியார் முல்லை பெரியார் பிரச்சனை, அப்புறம் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைங்க, அப்புறம் ஸ்டேட் லைட்டு, தூய்மை பணியாளர்கள், எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆளா நான் வந்து நிக்கிறேன். கரெக்ட் தானே? இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நானும் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறேன். உங்களுக்காக பிரச்சனை குரல் கொடுக்கிறேன். ஒரு நாள் இந்த ஆத்மா அடங்கி நான் காணோம் அப்படின்னு வந்து நீ அங்கேயும் இங்கேயும் தேடினாலும் கிடைக்க மாட்டேன். நீ போய் சுடுகாட்டுல தான் தேடணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை பசுங்க சொல்லிட்டாரு. அந்த சுடுகாட்டுல போய் தேடணும் அப்படிங்கும் போது எனக்கு அப்படியே கிராமத்துல சொல்லுவாங்க அஞ்சு உசுரும் செத்து போச்சு அப்படின்ட்டு. அது மாதிரி என்னை வந்து சுடுகாலம் தேடும், அங்க இருந்தா பாரு, இல்லைன்னா சாம்பல் தான் இருக்கும், என்னவோ பண்ணிட்டு போங்கயா அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு வருத்தமா தாங்க இருந்துச்சு. ஏன்னா அந்த மனுஷன் பொசுகுன்னு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு நம்ம கத்துறது வந்து எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க, காட்டு கத்தா கத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிற எத்தனையோ பேரு அதோட அருமை வந்து ஒரு நபரோ இல்ல ஒரு பொருளோ நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அதனோட அருமை தெரியாது. அது இல்லாத அப்பதான் அதனோட அருமை தெரியும். நாம ஒரு சாவியோ ஏதோ ஒண்ணு வச்சிருப்போம், அது தொலைச்சிட்டு இருக்க அப்புறம் தான் ஐயோ அந்த சாவி இருந்தா தானே வீட்டை திறக்க முடியும், ஐயோ சாவி இருந்தா தானே கேட்டை திறக்க முடியும், அந்த சாவி இருந்தா தானே அந்த பேக்கு திறக்க முடியும், அந்த பணப்பெட்டியை திறக்க முடியும், பணத்தை. அதனால அது இழுக்கிற வரைக்கும் நமக்கு அதுன்னு தெரியும், அங்க கிடக்கும், இங்க தானே கிடக்குது அப்படின்ட்டு. அது மாதிரிதான் சீமான் அவர்கள் கூப்பிடாமையே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்கு தன்னுடைய தமிழ் தேசியத்தை முன் வச்சு வந்து நிக்கிறாரு. தமிழ் இனத்திற்காக பாடுபடுகிற தலைவர். அந்த மனுஷனை நாம கண்டுக்கிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொன்ன வெறுப்புல பேசுன மாதிரிதான் இருந்துச்சு. நீ தேடுற எனக்கு ஒரு நாள், ஆனா தேடுறப்ப நான் இருப்பேனா, இருந்தா வரேன், இல்லைன்னா வந்து சுடுகாட்டுல வந்து பாரு, சாம்பலுக்கு எடுத்து பூசிட்டு போ. அதான். ஆனா என்னை போன்ற அடுத்த தலைமுறை வந்துகிட்டு தான் இருக்கும். அது வரைக்கும் நான் வந்து கூட்டணி சேர்க்கிறது என்ன, கூட்டணி எல்லாம் கிடையாது. நான் தனியா தான் நிற்பேன், கடைசி வரைக்கும் தனியா தான் நிற்பேன். இப்ப வந்து ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து தோத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அவர் கூட்டணி சேர்ந்ததுல இருந்து அவரோட 10.5 அந்த ஓட் பேங்க் அப்படியே இப்ப இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கரெக்ட் தானே? சோ கூட்டணி அப்படிங்கிறது வந்து மாற்றத்திற்காக தான் வந்து புது கட்சியை எதிர்பார்க்கறாங்க மக்கள். அந்த மாற்றத்திற்கானது என்னது, சுயேட்சையா தனி கட்சியா நின்னு தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடணும் அப்படிங்கிறது அவரோட கருத்தா இருந்துகிட்டு இருக்கு. அந்த கருத்தையும் தாண்டி நீங்க எதையுமே யோசிக்காம அட இவன் தானா ஓ அங்க வந்து பேசும் அப்படி, இங்க வந்து பேசும் அப்படி, கூப்பிடாமே வருவோம் அப்படி இல்லையா, இவருக்கெல்லாம் ஓட்டு போடணும் எதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தையும், அவர் உண்மையிலுமே அது மனசு கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு உண்மையிலுமே மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களோட தாட்டை வந்து வீடியோக்குள்ள அதை தாண்டி கமெண்ட்ஸா போடுங்க. அதை தாண்டி அவர் ஒண்ணு சொன்னாரு, வீரன்னா யாரா, வீரன்னா யாரு, டாஸ்மாக்ல வந்து கொண்டாந்து வச்சிருக்கிற வீரன், எங்களை பார்த்தாலாம் வந்து கிண்டலா இருக்குதா, இல்ல எங்களை பார்த்தா கிண்டலா இருக்குது, வீரன்னா என்னன்னு தெரியுமா, பூலித்தேவன். நான் எவ்வளவு கத்து ஸ்டேஜ்ல ஏறி கத்திட்டு இருக்கிறேன், அப்ப நான் வீரன் இல்லையா? பூலித்தேவன் அந்த பக்கம் இருக்கிற அத்தனை தேசியவாதிகளும்
அத்தனை நாட்டு மக்களுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட செக்கிலத்து செம்மல் அத்தனை பேரையும் வந்து வீரனா உங்களுக்கு தெரியல. உடனே கொண்டாந்து அந்த வீரன்கிற ஒரு அர்த்தத்தை வந்து தாஜ்மஹால் கொண்டாந்து வீரன் பேர் வைக்கிறிய, ஒரு மதுபானத்திற்கு வீரன் பேர் வைக்க, ஒரு மதுபான பாட்டலுக்கு அப்ப வர தலைமுறை வீரன்னா ஓ இந்த பாட்டல் அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கர்ஜனை நீங்க பார்த்திருக்கணுமே. எப்பா உண்மையிலுமே வீரன்கிற ஆமாங்க அதான் உண்மை. எப்படின்னு சொல்றேன்னா, ஒரு வீரன்கிற வார்த்தையை வந்து நீங்க என்ன சொல்றையோ அதுதானே அடுத்த தலைமுறையும் எடுத்து பேசும். ஓ வீரன்னா பாட்டலா ஓ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகுது போங்கப்பா. உண்மையிலுமே அவர் சொன்ன இந்த பேட்டியில, அதாவது இப்ப கொடுத்த அந்த இன்டர்வியூல இது ரெண்டுமே ஒண்ணு மனசுக்கு வருத்தமா இருந்தாலும் உண்மையில வீரன்கிறது யாரு, நீ இப்படி எல்லாம் வந்து நாடு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற வருத்தப்பட்டு சொன்னது உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சு. அதுதான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்னையா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இப்படி பொசுகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா ஒன்னும் சொல்லல. அவர் தெளிவாக சொல்றாரு, தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்ந்துச்சுன்னா, எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கட்சிகள் வந்து சேர்ந்தால் உண்மையிலுமே டிஎம்கேக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டஃபா இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவர் சொல்றதா இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெளியே போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட்ல வச்சு சொன்னாரே என்னவோ தெரியல. அவர் பிடிஎம்கே இந்த பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்ப இருந்துகிட்டு இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரணும் அப்படின்னா பிரிந்தவர்கள் ஒன்றிணைந்து வலிமையான சக்தியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு ஆகுதோ அப்பதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலிமையான எதிர்கட்சியாகவும் எதிர்த்து போட்டியிடும் ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா வரும். அது வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். ஆனா தமிழக வெற்றி கழகத்து கூட யாரு கூட்டணி கட்சிகள் யார் நீங்க போவீங்களா அப்படின்னு வந்து கேட்டோடனே, நாங்க பாருங்க எல்லா கூட்டணி கட்சிகளும் எங்க கூட பேசிக்கிட்டு தான் இருக்குது, நாங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால வந்து அவங்க கூட கூட்டணி வைப்போமா அப்படிங்கிறது கிடையாது. பார்ப்போம், இன்னும் 2-3 மாசம் இருக்குது, அதுக்குள்ள வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. ஆனா அவர் ஒரு மலுப்பலாவே தான் பதில் சொல்றது எனக்கு தெரிஞ்சு. டிடிவி தினகரன் அவர்கள் கேட்கறதுக்கெல்லாம் அவர் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிறது அவர் மலுப்பலாவே தான் பதில் சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 70% கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியம் அத்தனையும் இருக்குது அப்படிங்கிறது தான். அதை வச்சுதான் அவர் வந்து தெளிவா சொல்றாரு, தமிழக வெற்றி கழகம் உண்மையிலுமே ஒரு கூட்டணி கட்சிகள் இல்ல பிரிந்து சென்றவர்கள் எல்லாமே அந்த கட்சியில போய் சேரும்போது வலிமையான திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் கட்சியாக வரும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல உங்க மெசேஜ் லீவ் பண்ணுங்க, நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நான் மட்டும் பேசுறது சரியா இருக்காது இல்ல. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். அடுத்த விஷயம் மிக 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 முக்கியமான விஷயம். நம்ம இவரு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருக்காருல்ல ஈஸ்வரன் அவர்கள் வந்து இப்போ ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து இந்த கோவையில் நடந்த அந்த சம்பவம், அந்த கற்பழிப்பு சம்பவம், அந்த பெண்ணை சீரழித்த சம்பவத்தை பத்தி பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறது. ஏப்பா, ஒரு பெண்ணும் ஆணும் சந்திக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? அங்க சந்திக்கிறதுக்கு அதுவும் ஒரு விளக்குன்னா என்னது, மின்சார விளக்கு இல்லாத ஒரு பகுதிக்கு, விமான நிலையத்துக்கு பின்புறம் இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத, மின்சார விளக்கு இல்லாத ஒரு பகுதியில போய் தான் சந்திக்கணுமா? அவங்க எதுக்காக சந்திச்சாங்க? உண்மையிலுமே அது வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற, வளர்ப்புங்கிற ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஹெட்போன்ல அப்படிதான் தெரிஞ்சு, வளர்ப்பு சரியா இருந்தா அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அந்த பெண் மேல சொல்ற மாதிரியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அப்படி தோணுனாலதே என்னவோ தெரியல, அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கு அவரு சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து அவர் வந்து வன்மையா கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க பாதிக்கப்பட்ட அந்த மாணவி வீடு வீடா போயிட்டு கதவு திறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர செய்திகள் எல்லாம் ஒண்ணு தெரியுது. அது எவ்வளவு துன்பப்படுத்தி இருக்கும். அங்க போய் பேசுனது இல்ல, பாதுகாப்பா இல்லாதது அது 2வது பட்சம். அது அவங்க விருப்பத்தை பொறுத்து. ஒருத்தர் சொல்றாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே வீடியோ சொல்லிட்டேன், அனைவரின் பாதுகாப்பும் அவர்கள் சுயமாகவே பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பற்ற இடத்திற்கு செல்வது
அவர்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையிலுமே ஒரு பேரிடியா இருக்கும். அதுக்கு உதாரணம் இந்த சம்பவம். நாம பாதுகாப்போட இருந்துக்கணும் அப்படிங்கிறதா முதலில் நம் பாதுகாப்பு, அப்புறம் தான் மத்தது எல்லாமே. அது மாதிரி செயல்கள் ஈடுபடுவது அது தெரியலைங்க அப்படின்ட்டு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சொசைட்டில வெளியே போகவே கொஞ்சம் பயமா இருக்குதோ அப்படின்னு பெண் பிள்ளைகளை, குறிப்பா பெண் பிள்ளைகளை பார்த்து ஒரு பயமாவே இருக்குது. வெளியில அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இதைதான் அண்ணாமலை அவர்கள் இவர் பேசுறது வந்து பிற்போக்குத்தனமானது, டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கிற கூட்டணி கட்சிகள் இது மாதிரி பேசுறது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது வந்து அவரு சொன்னதுக்கு இவர் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி பேசினாரு அப்படிங்கிறது வீடியோலயே நான் போட்டு விட்டேன், பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இது மாதிரி ஒரு சம்பவத்தை பத்தி உங்களுக்குன்னு 1008 காமெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மைண்ட்ல தோணும்ல. ஏன் அந்த பொண்ணு தனியா போச்சு, ஏன் அந்த ஆண் நண்பர் அங்கதான் சந்திக்கணுமா, இல்ல வெளியே வெளிச்சிருக்க போது சந்திக்க கூடாதா அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் பொதுமக்கள் எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம்லையும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு. அது மாதிரி மக்களோட எண்ணங்களின் பிரதிபலிப்பா அவர் பேசினாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்து இருக்கும். அண்ணாமலை அவர்களையும் குறை சொல்லிட முடியாது. அண்ணாமலை அவர்களும் இந்த கருத்து வந்து, ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவி மட்டும் பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு முக்கியமா ஒரு 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 மைண்ட்ல வந்து கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாத மிருகங்களா நடந்துகிட்ட அந்த ஜென்மங்களை நம்ம என்ன உண்மையில சொல்றேன், அந்த ஜென்மங்களை வெளியிடுவது ஒரு ஒரு அதை கொடுக்கிற தண்டனையை பார்த்து அடுத்தவன் வந்து அந்த செயலை அப்படியே மனசுல தோணும் போதே கருவறு தெரிஞ்சிடணும். அது மாதிரி தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இதுவரை இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா டெய்லியும் நம்ம இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட சமூக அவலங்கள் எல்லா வீடியோஸையும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம வீடியோ கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.